வணக்கம் நண்பர்களே. பறவைகளுக்கு அவை பிறந்தவுடனே பறக்க தெரியாது. நாளாக நாளாக கூட்டில் சொகுசாக வாழும் அது அந்த கூட்டிலிருந்து தவறி கீழே விழுந்து விட்டால் தத்தளித்து பரிதவிக்கும். தன்னை யாராவது காப்பாற்ற வரமாட்டார்களா என்று மரண ஓலமிட்டு கொண்டே இருக்கும். அந்த தத்தளிப்பு நேரத்தில் இறைவன் அவைகளுக்கு வழங்கியிருக்கும் ஆசீர்வாதமான இறக்கைகள் இருப்பதை மறந்துவிட்டு பரிதவிக்கும். ஆபத்து நேரத்தில் அதன் தத்தளிப்பை பார்த்தே உனக்கு பறப்பதற்கு அருமையான இறக்கைகளை வழங்கியிருக்கிறேனே என்று ஒருவேளை இறைவன் உணர்த்தி அது உணரும் என்றால் ஒரு முறை தன் இறக்கைகளை அடித்து பார்த்து, ஆஹா, என்னாலும் பறக்க முடியும், ஆபத்திலிருந்து என் உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி பறந்து சென்றுவிடும். மனிதனும் இயற்கை வகுத்தளித்த விதிகளை, வாழ்க்கை நெறிகளை மீறி ஆபத்தில் சிக்கி தவிக்கும்போது எதனால் இந்த நிலைக்கு ஆளானோம் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தான் என்றால், விழுந்த இடத்திலிருந்து இறைவனை நோக்கி குரல் எழுப்பி அவரின் உதவியை நாடினான் என்றால் ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்றும் அவனுக்கு இறைவன் உணர்த்துவார். அதற்கான யோசனையையும் பலத்தையும் இறைவன் அளிப்பார். அதன்படி நடந்தால் மீண்டும் எங்கேயும் பாவ வாழ்க்கையில் தவறி விழாமலும் ஆபத்தில் சிக்காமலும் வெற்றியான வாழ்க்கையை அவனால் வாழ முடியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் என்று பைபிளில் சங்கீதம் 50:15 சொல்கிறது. சிந்திப்போம், சீர்பெறுவோம். நன்றி, வணக்கம்.